சச்சடு நண்பர்களே, இந்த போட்டுக்கு நம்ம உள்ள ஏறி போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க, பெரிய போட்டு பாருங்க, போட்ட பாருங்க, என்னென்ன நீ போட்டு பாருங்க. உள்ள போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்குறோம். வாங்க. என்ன வருதுல வேஸ்ட்டுலாம் போடாது, வேஸ்ட்டு. நண்பர்களே பார்க்க இறங்க போறேன். வாங்க பாப்பா, என்னென்ன இருக்குன்னு உள்ள போட்டுக்கலாம். அண்ணன் மீன் பிடிச்சிட்டு இருக்காப்புல, மீன் கிடைக்க எவ்வளோ மீன் இருக்குன்னு பார்ப்போம். வாங்க பார்ப்போம். இது வந்து ஸ்டேரிங்கு பாருங்க, நேரம் வர மாதிரியா நேரம் வரும் ஸ்டேரிங் பாருங்க. ஸ்டேரிங்கு பக்கத்தில் வாங்க, நீங்க பஸ்ஸுக்குள்ள மாதிரியே இருக்கு ஸ்டேரிங்கு. அதான் சமையல் எது சமையல் அப்படியே வாங்க சார், சமையல் இருக்க பாருங்க. அது அப்படியே இதே சமைக்கிற இடம் பாருங்க, எவ்வளோ அழகா வச்சிருக்காப்புல, ஃபிட் பண்ணி வச்சுட்டாப்புல. கேஸ் பின்னால இருக்காங்க, கேஸ் பின்னாடி சிலிண்டர் வச்சிருக்காப்புல. பின்னால வச்சிருக்கோம். கடலுக்கு தங்கலுக்கு போகும்போது ஒரு வாரம் 10 நாளைக்கு போவாங்க. அது தங்கலுக்கு போகும்போது இதில் சமைச்சு இதெல்லாம் சாப்பிடுவாங்க. அது ஃபிட்டிங்காக வச்சுருவாங்க கேஸ் அடுப்பை. நீங்களே பாருங்க அடுப்பை. இது தண்ணி எடுக்குது. நம்ம அடி வைப்பு உள்ள 100-150 லிட்டர் டாங்க், பெரிய டாங்க் தெரியும். இது பாருங்க, அடி வைப்பு தண்ணி அடிக்கிறது. உள்ள டாங்க் இருக்கு, உள்ள வந்து ஒரு டாங்க் வச்சு நம்ம அடி வைப்பு யூஸ் பண்றோம். அதே மாதிரி அடி வைப்புல இதை தண்ணி பிடிக்கிறது. அடிச்சுதான் காட்ட முடியானே. இங்க பாருங்க, இப்படிதான் அடிக்கிறது. நல்லா குடிநீர் என்னது தண்ணி வந்தாருங்க. அதுக்காக தண்ணி நம்ம வந்து செய்யாது. இந்த தூண்டி மீன் பிடிக்கிறது. என்ன மீன்? சீலா, தூண்டி பாருங்க. வஞ்சர மீன் பிடிக்கிறது, பாறை பிடிக்கிறது, இதெல்லாம் தண்ணியில ஓட விடுவோம். தண்ணியில வஞ்சர மீன் பிடிக்கிறதா? வஞ்சர மீன் பிடிக்கிறது. இங்க பாருங்க, தூண்டிய ஓட விடுறதோ. ஆமா, இப்ப தூண்டி கெட்டி ஓட விட சொல்லுங்க. நரம்பு இருக்கு, அதை எடுங்க. இந்த நரம்புல இது வந்து மறந்து வந்து இது ஒரு பட்டை, மீன் பிடிக்கிற பட்டை. இதெல்லாம் மீனை கட்டுவோம், இந்த தூண்டியை கட்டுவோம். இது ஒரு மீன் பிடிக்கிற பட்டை. பட்டையில வஞ்சிர மீன், பாறை. இது புதுசா இருக்கு பாருங்க. மீன் பிடிக்கும். இது ஒரு மீன் தூண்டி. மீன் தூண்டி தான். தூக்கி போடணும். தூக்கி போட்டு பட்டையை பட்டையை போடுங்க. கொஞ்சம் வாங்க கத்தோடி பாருங்க. பட்டையை போட்டு இப்படி எடுத்துட்டு வருவோம். அடிச்சு ஓடியும் போது இது ஓடியே வரும். அந்த மீன் அதை பிடிக்கவும் இந்த பட்டை விட்டு பிறண்டும். ஓ அப்படியா? இப்படி பிறண்ட உடனே இந்த மீன் கிளம்பிடும். கிளம்பின உடனே இந்த பட்டையை பிடிச்சி இதுல மீன் வரும். வஞ்சிர மீன், பாறை, பெரிய மீன், பெரிய மீன் 10 கிலோ, 8 கிலோ, 7 கிலோ இந்த பட்டையில வரும். தூண்டி போட்டானே. இது பொடி தூண்டியா தான் இருக்கு. இது 7 கிலோ 8 கிலோ பிடிக்குமா? 10 கிலோ 20 கிலோ மீன் தான் பிடிக்கிறது இதுலயா? ஆமா. இந்த நரம்பு இப்படி தாங்கிரும். இவ்வளவு பொடி நரம்பா இருக்கு. இதுல 10-20 கிலோ பிடிக்குமா? அவங்க இந்த நரம்புல 30 கிலோ பிடிக்கும். சரி, பிடிக்கான தூண்டியா இருக்கு. இது 20 கிலோ மீன் பிடிக்கலாமா? நண்பர்களை பாருங்க, இந்த தூண்டில வந்து 20 கிலோ மீன் பிடிக்கலாமாங்க. 30 கிலோ பிடிக்கலாம். வஞ்சர மீன், பாறை மீன், பெரிய பாறை, பெரிய வஞ்சர மீன், இதெல்லாம் பிடிக்கலாமாங்க அந்த தூண்டில? எல்லாமே பிடிக்கும். கொழுவி இதுல கட்டி இதுல மீன் பிடிப்போம். ஆமா. இத பாருங்க, இது வந்து பொம்மை கட்ட மாதிரி உள்ளது. இது பேர் என்ன? இது வந்து இது வந்து மீன் கட்டலாம். மீன் கட்ட பொம்மை கட்டன்னு சொல்லுவோம். பொம்மையிலேயே. ஆமா. இது வந்து பட்டை.
பட்டைனா சில்வர் பட்டை. ஆமா சில்வர் பட்டை. இதுல வந்து எப்படின்னா இதுல பல்லு பட்டுச்சுன்னா பல்லு பட்டா இந்த இதுல பல்லு பட்டா இதுல ஓட்டை விழுந்துடும். சரி ஓட்டை விழுந்தா தண்ணி இறங்கிடும். தண்ணி இறங்கினா இந்த கட்டையில வந்து மீன் பிடிக்க முடியாது மறுவா. இதுல வந்து பல்லு பட்டாலும் ஒண்ணும் செய்யாது. இது சில்வர். இது புது மாடல், இப்போ உள்ள மாடல் பேசன். இது அந்த காலத்து பேசன், இது இப்போ உள்ள பேசன். இப்போ உள்ள மாடல் இது இப்போ உள்ள மாடல். இது வந்து இப்போ உள்ள மாடலாங்க. இது வந்து அந்த காலத்துல உள்ளதான். இது வஞ்சரம் மீன் பிடிக்கிறது. இது இப்போ உள்ளது. இது வந்து இப்போ உள்ள மாடல் வஞ்சரம் மீன் பிடிக்கிறது. நீங்களே பாருங்க. இதுல எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க அடுத்தது என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது என்ன இவா இன்ஜின் ரூம். இது இன்ஜின் ரூம்பா? ஆமா இன்ஜின் இது இருக்குமா? இன்ஜின் ரூம் தான் பாப்போம். பாருங்க. ஆத்தாடி இன்ஜினை பாருங்க மக்களே. இன்ஜின் ரூம் தான். இன்ஜின் உள்ள இன்ஜின் பிடிச்சி இன்ஜின். ஓ சரி சரி சரி. அது மீன் வைக்கிறது தானே? அது மீன் வைக்கிற பெட்டி. ஸ்டோரேஜ். இது சாக்கு. சுத்துக்கலாமா? பாருங்க எவ்வளோ பாதுகாப்பாக வச்சிருக்காங்கன்னு. ரைட்டாக இருக்குமா? மீனை ஃபுல்லாக பிடிச்சி இதுக்குலாம் ஸ்டோரேஜ் பண்ணுறது. ஐஸ் அடிச்சு ஸ்டோரேஜ் பண்ணுறீங்க? ஆமா ஐஸ்லாம் இருக்கு சொல்லுங்க. ஐஸ்லாம் இந்த சாக்ல இருக்கு பாருங்க. அதான் ஐஸ். இதெல்லாம் ஐஸ் பாருங்க ஸ்டோரேஜ் பண்ண வச்சிருக்காப்புல. ஐஸ்னா இதுக்குள்ள மீனை இதுக்கெல்லாம் போட்டு வைக்கிறது, ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறது. அப்படியே கப்புன்றங்க. ஆமா அது வார்த்தை கெட்டு போகாது. 10-20 நாளைக்கு. 10 நாளைக்கு இருக்குமா? சரி மக்களே, ஒரு ரோட்டில் எந்தெந்த வசதி இருக்குன்னு நான் பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணுங்கள். அப்போ தான் இதே மாதிரி நல்ல வீடியோனா நம்ம போட முடியும். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தூக்குனாப்ல பிடிங்க. தண்ணிக்குள்ள வச்சு பிடிங்க. இதை பிடிச்சா தங்கமா தட்டுது. ஏன் தட்டுது? பெரிய மீன் பிடிச்சிருக்காப்ல அண்ணன். அடுத்த மீன் பாருங்க. எந்த தண்டு ஓரா மீன். சூப்பர் மீனுங்க. கிட்டத்தட்ட 3/4 கிலோ இருக்குங்களா? 3/4 கிலோ இருக்குங்களா? 3/4 கிலோ 1 கிலோ இருக்கு அந்த மீன். துடிக்க மீனுங்க. வேற லெவல்ல பிடிக்கிறாப்ல மீன். மீன் சொல்றது கேட்க முடியல. வாங்குறத எடுங்க. போங்க தூண்டி வாங்கும் போதே எடுங்க. பெரிய மீனா பிடிச்சிட்டாப்ல. தூண்டி தூக்குற மாதிரி பாருங்க. அங்க நின்னுங்க. தூக்குறாப்ல. தூக்குறதுதான் பாக்குறாங்க. தூக்கு சந்தியாப்புல பிடிச்சிட்டாப்ல. சரியான மீனப்பா. 7 ஊருக்கு அறுத்து போடலாம். கிட்டத்தட்ட 1 கிலோ இருக்குங்க அந்த மீன். தட்டுங்க. எந்த மீன் பாருங்க. தட்டுங்க சந்தியாப்புல. இப்பதான் தட்டி போனாங்க. இந்த முள் வந்து கால் கையில் குத்துனா ரொம்ப விஷமா. அதனால வந்து பதனமாக தான் இந்த முள்ளை எடுக்கணும். என்ன வரானே? தூண்டிய போய் எடுக்கிறா பாருங்க. என்னப்பா என்ன வரானே? வரி வரா. இது இந்த வரான்னு சொல்லுவாங்கல்ல, மாட்டு வரான்னு சொல்லுவாங்க. இது இல்லை, நான் தான் வச்சு மாட்டு வரேன். வரி வரான்னு சொல்லுறது. வரி வரியா இருக்கு. என்னாச்சு? என்ன செய்ய போறிய? இந்த இங்கிட்டு மாட்டிட்டு என்ன செய்ய போறிய? அடிக்காதீங்க. அடிச்சுக்கிறோம். அவ சாவு. இரியா கொண்டாய் கட்டை கொண்டாய். யாருன்னு பாரியா? தூண்டி கலட்ட முடியல. நல்லா மாட்டிக்கிடுச்சு. எடுத்துட்டாப்ல தூண்டிய. லேசாக தாங்க மாட்டின்னு இருக்கு. இந்த ஓரா தான் வரி ஓராஞ்சிறது.
ஏன் இப்ப நேரம் எடுக்கிறீங்க வீடியோ